இருக்கட்டும், அனைத்தையும் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு சிறப்பிக்கும் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், முகவரி, அ அடுத்தது வந்து நம்ப சொல்ற அந்த முழுமையாக கற்றுக்கொண்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னாக்கா, நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்தலாம். நம்பர நோட் பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட்லயும் போடுறேன், நான் குரூப்லயும் போடுறேன். 9944 9944 372207 9944 372207 சுபாஷினி. இவங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டாம். மெசேஜ் நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பினாலே அவங்க நோட் பண்ணிப்பாங்க. எத்தனை பேர் அப்படிங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் உங்களுடைய பெயர்கள வந்து நீங்க தொடர்ந்து இந்த குழுவுல வந்து பயணிக்கிறவங்க நீங்க எல்லாருமே வந்து தயவு செய்து டெக்ஸ்ட்லயே குடுத்துருக்காங்க. இத வந்து அப்படியே நோட் பண்ணிக்கங்க. 9944 372207 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து உங்க பேரு, ஊர் பேரு, செல் நம்பரு, நீங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு பயிற்சி அதாவது ஆசனங்கள் பயிற்சிகள் மட்டும் கிடையாது. எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு உங்களுக்கு அந்த அனுபவம் தேவை அப்படின்னாக்கா, நீங்க அதையும் தெரியப்படுத்தலாம். நன்றி. நான் குழுவிலயும் பதிவிடுறேன். கடைசியா இன்னொருட சொல்றேன். அடுத்தது வந்து நம்ம குழந்தைகளுக்கான நிகழ்வு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த குழந்தைகளுக்கான நிகழ்வுல வந்து எப்படின்னாக்கா குழந்தைகளையும் பங்கு பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம அது மாரி பண்றோம். அதே மாரி குழந்தைகளை பங்கு பெற வைக்கும் பெற்றோர்களும் சரி, அவர்களும் தங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகள் கூட வேண்டாம். உங்களுடைய பெயர்களை கூட நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுடைய பெயர்கள், அ அதாவது ஊர் பெயர், செல் நம்பரு, அதுலயும் என்னன்னா, அந்த குழந்தைகள் வந்து தொடர்ந்து பயிற்சி குடுக்குறது, கர்நாடக சங்கீத பயிற்சி குடுக்குற சம்ருதி சாமுதிதார் இருவரும் வந்து நம்ம நிகழ்வுல தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும், அதையும் நீங்க தெரியப்படுத்தலாம். அது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பொருத்தம். அதாவது இந்த குழுவில் பயணிக்கிற பெற்றோர்களுக்கும் அது பொருந்தும். அந்த கர்நாடக சங்கீதத்தை முறையாக அவர்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முறையாக நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி எண்ணம் இருந்தால், உங்களுடைய பெயர்களை அவர்களே தெரியப்படுத்தலாம். அதற்குண்டான நம்பர நோட் பண்ணிக்கங்க. 733 94 27 415 733 94 27 415 தீனதயாளன். பேர் வந்து தீனதயாளன். இந்த நம்பருக்கு நீங்க வந்து அவங்கள இது பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜே குடுங்க. மேக்ஸிமம் டவுட் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணி கேட்டுக்கங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் குடுத்துனீங்கன்னா, அவங்க நோட் பண்ணி அவங்க எக்ஸெல்ல உங்களுக்கு வந்து எல்லார் பேரும் நோட் பண்ணிப்பாங்க. அது வந்து குழந்தைகளுக்கான நிகழ்வுக்கு வந்து தீனதயாளன் அப்படிங்கிற பேருக்குள்ளதுக்கு நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் குடுங்க. இதுல குழுவுல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுபாஷினிங்கிற நம்பர் குடுத்ததுக்கு நீங்க தாராளமா குடுக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான அறிவிப்பு. இது வந்து எப்படின்னா, எங்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து இலவசமாக குடுக்கணும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட 4வது ஆண்டா சிறப்பா குடுத்துட்டு இருக்கோம். இது கலந்துகிட்ட பல்வேறுன்னு இல்ல, அதிக நபர்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க நான் முன்னே சொல்லியிருந்தேன். வேண்டுகோளுக்கு இணங்க வந்து எங்களால் முடிந்த சன்மானங்கள் நாங்க குடுக்குறோம். ஏன்னா, நாங்க நெறைய பயன்பெற்றுட்டு வரோம். இவ்வளவு விஷயங்கள நாங்க இலவசமா கத்துக்கிறது எங்களுக்கு மனம் ஒத்து வரல. அதனால வந்து எங்கள்ட்ட இருந்து ஒரு சன்மானம் வந்து அந்த ஆசான்களுக்கு போகணும் அப்படிங்கிற பெரிய வேண்டுகோள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நடையும் அவங்க சொல்லக்குள்ள, இல்ல அது நாங்க கண்டிப்பா குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து இன்று உங்களுக்கு அதனுடைய ஜிபே நம்பரு நம்ம வந்து அந்த பெயரும் இன்னைக்கு தெரிவிக்கிறோம். மாதம் மாதம் அதாவது உங்களுடைய விருப்பத் தொகை தான். இது கட்டணம் கம்பல்சரி கிடையாது. கட்டணம் என்பது வந்து ஒரு பிக்ஸட் அமௌண்ட்டும் கிடையாது. அதனால மாதம் மாதம் அந்த ஆசான்களுக்கு வந்து உங்களால் எந்த அளவுக்கு நீங்க குடுக்க முடியுமோ, அந்த விருப்பத் தொகையை நீங்க குடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நாங்க தெரிவிக்கிறோம். அதனுடைய நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜிபே நம்பர் எல்லாமே நம்ம அந்த குழுவுல பதிவிடுவோம். நன்றி. இத வந்து இன்னைக்கு நீங்க நோட் பண்ணீங்க. நம்ம வந்து குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுக்கு உண்டான நம்பர் குடுத்துருக்கோம். அதே மாரி தொடர்ந்து இந்த நிகழ்வுல பயணிக்கிறவங்களோட நம்பர் குடுத்துருக்கோம். அதையும் நோட் பண்ணிக்கங்க. நான் குரூப்லயும் நான் உங்களுக்கு போடுறேன். அதையும் பார்த்துக்கங்க.
இத வந்து கொஞ்சம் எல்லாருமே சிவியரா எடுத்துக்கிட்டு, திரும்ப நீங்க எல்லாருமே இத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா, இந்த நிகழ்வுல வந்து தொடர்ந்து பயணிக்கிறத விட, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயிற்சி குடுக்குற அளவுக்கு ஒரு ஆசிரியரா திகழக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்குது. அத பயன்படுத்தியக்கூடிய பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்துவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அ எந்தெந்த அளவுக்கு உங்களோட மனநிலைகள் இருக்குதோ, அத வந்து அவங்கள்ட்ட தெரியப்படுத்தி, உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அனைவரையும் அந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக காய்கறி மருத்துவம். காய்கறி மருத்துவத்தை பற்றி நமக்கு அற்புதமாக அந்த காய்கறிகளின் மருத்துவம் அதனுடைய மகத்துவத்தை பற்றி சிறப்பாக நமக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அலமேல் மங்கை அம்மையார் அவர்கள். இன்றும் நமக்கு அந்த காய்கறி மருத்துவத்தை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க அலமேல் மங்கை அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா. வீட்ல ஒரு நிமிஷம். இப்ப அட்மிட் பண்ணி. நன்றி. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், குணபாலன் ஐயாவுக்கும், ரோட்டரி நண்பர்களுக்கும், அனைத்து சகோதரர்கள் கலந்து கொள்ளும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதலில் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். காலை சக்கர வகுப்பு அருமையா போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த கட்டமா என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சிந்திச்சு நம்மளை நல்லா வழி நடத்தி கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுடைய விஷயங்களை எல்லாரும் பயன்பெற்று இப்ப பார்க்கும்போது நிறைய இதுல காலை சக்கர குழுல உள்ளவங்க மட்டும் கிடையாது, மற்ற அனைவருமே வந்து அவங்கவுங்க நிறைய அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அவங்க எல்லாம் பயன்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி வருது. சரிங்களா, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்க கலைச்சக்கரத்தில் உள்ளவங்களுடைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிலாம் வருது. நல்ல விஷயம்தான். ஆனா அவங்களையும் இதுல வந்து பங்கேற்க சொல்லுங்க. பங்கேற்றாதான் முழுமையாக அவங்க வந்து அதை செய்ய முடியும். சரிங்களா, நன்றி. அடுத்ததான் இன்னைக்கு காய்கறி வகுப்புக்கு போகும். ஒவ்வொரு காய்கறிகளையும் நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த முறையில வந்து இப்ப இன்னைக்கு காய்கறி வகுப்புல வந்து கோவைக்காய் அப்படிங்கிற ஒரு காய், கோவைக்காயோட சிறப்புகளை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். கோவைக்காய் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அதிகமா மார்க்கெட்ல வந்து நல்லா வந்து வித்துட்டு இருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு இந்த கோவைக்காய் வந்து. சில ஏரியால வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சா பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி செடிகள் முளைக்கும் பாத்தீங்களா, அதே போல அந்த கோவக்காய் செடியும் நிறைய ஏரியால இருக்கும். அப்புறம் வந்து மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு வர கோவக்காய்ஸ் கிடைக்குது. இது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, கோவைக்காயோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தோல் மண்டலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு செயல். தோல் மண்டலத்துல வந்து வேலை பார்க்கும். எப்படி அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து தோள்கள்ல எந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து வெள்ளையா இருக்குங்களாம், சிலருக்கு கருப்பா இருக்குங்களாம், ஒரு சிலருக்கு சிவப்பாக தோல்ல இருக்கும். அது அரிப்பு, பத்து, ஏதோ ஒரு விஷயம். இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கழிவுகளாலதான். ஒண்ணு இரைப்பையில கழிவு தேங்கி, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்குடல்ல வந்து கழிவுகள் தேங்கி இருக்கும். இந்த ரெண்டு கழிவு தேக்கத்தினாலதான் வந்து இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தோல்ல வந்து தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்கும். இன்னும் சிலருக்கு நீங்க பார்க்கலாம், சளி பிடிச்சிருக்கும். சளி பிடிச்சிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோல்ல எங்கேயாவது வெள்ளை வெள்ளையா வரும், இல்ல பத்து பத்தா வர்றது மாதிரி இருக்கும்.
சரிங்களா? அப்ப அந்த சளிங்கிற கழிவு தேங்கி இருக்கும்போது, அங்க என்ன நடக்குது? அந்த தோல்ல வந்து அத அதனுடைய கழிவு எங்கிட்டு வெளித்தள்ள முடியாம அந்த தோல்ல வெளிக்காட்டக்கூடிய செய்யுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கருப்பையில வந்து நீர் கட்டி இருக்கு, கருப்பை தொந்தரவுகள் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மூஞ்சில வந்து ஒரு மாரி கருப்பு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்கும். இன்னதுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா, அதாவது உடல் வெளுத்து தேமல் போல வந்து காட்சியளிக்கும். வெள்ளை வெள்ளையா இருக்கும். அப்படிங்கிற விஷயங்கள்லாம். இப்படி தோல்ல நெறைய சிம்டம்ஸ் இன்னும் சில சுகர் பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, கால்லலாம் கருப்பு கருப்பா கருப்பு படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து நெறைய நடக்கும். ஊறல் எடுத்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து அப்படியே அடிச்சு ரத்தமே வரக்கூடிய விஷயங்கள் செய்யும். இது எல்லாமே கழிவுகள் உள்ள வந்து தேங்கி இருக்கு. அந்த கழிவுகள் தேக்கத்துக்கூடிய ஒரு விஷயத்த தோல்ல வந்து தொந்தரவா காட்டுது. முக்கழிவுகளும், அதாவது வந்து ஒண்ணு சிறுநீர் சரியா வெளியேற்றம் இல்லாம இருக்கலாம். இல்லாட்டினா மலம் தேங்கி இருக்கலாம். இல்லாட்டினா வியர்வை தேங்கி இருக்கலாம். இந்த மலம்ங்கும்போது பெண்களுக்கு வந்து இதுல வந்து கருப்பையோட பிரச்சனையும் சேர்ந்தே அடங்கும். அப்ப இந்த மாரி கழிவுகள் தேங்கி இருக்கும்போது, இந்த தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு காட்டக்கூடிய செயல செய்யும். அப்படி ஒரு கழிவு நீக்க ஒரு காயாக பயன்படுவது தான் இந்த கோவைக்காய். கோவைக்காயில 2 டைப் அப்படி சொன்னோம் நம்ம. ஒரு கோவைக்காய் வந்து இயற்கையா வந்து நம்மளுக்கு வரல. கிடைக்கும். அதான் சொன்னேன். மழை பெஞ்சா அந்த செய்யும். அதுதான் பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்லா சிவப்பா பழமா இருக்கும். நீங்க ரோட்ல போம்போது பார்க்கலாம். கொடிகள்ல படர்ந்து இருக்கும். அந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ அருமையா, இனிப்பா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அத என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கிளிக்கு வந்து உணவா குடுப்பாங்க. நெறைய பேரு வீட்ல கிளி வளர்க்குறவங்க வந்து உணவா குடுப்பாங்க. ஏன் அப்டின்னா, அந்த கிளிக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு அது சாப்ட்டா நல்லா பேசும். சீக்கிரம் பேசிரும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அப்படி நடக்குது அப்படின்னா, என்ன அப்படின்னா, அந்த பழம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இருதயத்த பாதுகாக்கக்கூடிய செயல, இருதயத்த பலப்படுத்தக்கூடிய செயல வந்து இந்த கோவை பழம் வந்து செய்யும். அதனால அது கிடைக்கிறப்ப உங்களுக்கு கிடைச்சிச்சு எங்கேயாவது அப்படின்னா, அடிக்கடி வந்து அத சாப்பிடுங்க. ரொம்ப ஒரு அருமையான உணவு. அதுல உள்ள காய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால சமைக்க முடியாது. ரொம்ப கசப்பா இருக்கும். பாவக்காய விட வந்து அதிக கசப்பா இருக்கும். சமைச்சீங்கனாலும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும். ரொம்ப ஒமட்டலா இருக்கும். அப்ப அத என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதத்தான் வத்தல் அப்படின்னு போட்டு வைப்பாங்க. அதுக்கு மிதுக்க வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வத்தல வந்து நம்ம எடுத்து பொரிச்சு உணவுல சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரொம்ப சாப்பிட முடியாத இருந்த கசப்பு தன்மை குறைஞ்சு மாறி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்ல நம்மளுக்கு வரக்கூடிய காய் வந்து கோவைக்காய் சொல்றோம் இல்லைங்களா? அந்த கோவைக்காயோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நல்லா வெள்ளரி பழம் மாரி இருக்கும். பிஞ்சு காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அப்படியே வெள்ளரி பழம் டேஸ்ட்லயே இருக்கும். சரிங்களா? நல்லா மென்னு சாப்பிடக்கூடிய ஒரு செயல வந்து நம்ம செஞ்சுக்கிறலாம். ஆ கசக்காது, செய்யாது. அது பழமாகும். ஆனா பழமானாலும் அது ஒரு மஞ்ச கலரா ஆகி இருக்கிறது மாரி இருக்கும். நீங்க செடியில அதிலிருந்து வர்ற அந்த இயற்கை அந்த நாட்டு கோவக்காயில கிடைக்கிற அந்த சிவப்பு பழம் மாரிலாம் மாறாது. அதுல இருக்கிற டேஸ்ட் இதுல இருக்காது. சரிங்களா? இது ஒரு வெரைட்டிஸ். இப்ப இந்த கோவக்காய் வந்து நம்ம இதனுடைய தோல் மண்டலங்கள பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள அதிகமாவே செய்யுது. இது எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, இத பொதுவா வந்து யாரு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நெறைய வந்து சுகர் பேஷண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. கோவக்காய் சாப்பிட்டா வந்து சுகர் குறைஞ்சிரும். அதனால கோவக்காய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க பச்சையாக சாப்பிடணும். என்ன கோவக்காய் சாப்பிட்டா சுகர் குறையுது அப்படின்னு சொன்னா, அந்த நீரிழிவு நோயாளிக்கு, சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனாலேயே அவங்களுக்கு தோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மதமதப்பு வரும். தோல்ல தொந்தரவுகள்லாம் நெறைய நீர் சத்து குறைஞ்சு மாறி இருக்கும். அப்படிலாம் இருக்கும். அவங்களுக்கு உடம்புல அந்த நீர் சத்து தங்காது. வெளியேறிரு அவங்களே உருக்கிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அப்படி உள்ள நபர்களுக்கு இந்த கோவக்காய வந்து நல்லா மென்னு சாப்பிடலாம். டெய்லி ஒரு 2 அல்லது 3 காய் மென்னு சாப்பிடலாம்.
இல்ல ஒரு 5 காய் எடுத்து ஜூஸ் அடிச்சு நம்ம வந்து உள்ள அருந்திட்டு வரலாம். இப்படி குடிச்சிட்டு வர்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னது கழிவுகள் வந்து வெளியேறும். கழிவுகள் வெளியேறுது அப்படின்னு சொன்னா நல்ல விஷயம் தான். சிலர் என்ன செஞ்சுடுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமைச்சு சில பேருக்கு குடுக்கணும். சில பேருக்கு சமைக்காம குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப அதாவது அவங்களுடைய ஜீரண உறுப்புக்கள்லாம் சரியில்ல அப்படின்னா, லூஸ் மோஷன் போணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நெறைய அந்த டவுட் எல்லாம் கேட்டு கேட்டு மெசேஜ் பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க. ஆனா, ஒரு சில சமயம் வந்து இந்த வயிற்றுப்போக்கு போறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம கழிவ வெளியேத்துறதுக்கு தானே நம்ம குடுக்குறோம். 1 முறை, 2 முறை போறது நல்ல விஷயங்கள் தான். தவறே கிடையாது. அதனால வந்து தாராளமா வந்து அத குடுக்கலாம். இல்ல எப்பயுமே எடுத்தாலுமே நம்மளுக்கு வயிற்றுப்போக்கா போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? அப்ப இந்த கோவக்காய வந்து நம்ம ஜூஸ் அடிச்சு உள்ள பருகிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கழிவுகள் வெளியேறி அந்த தோள்கள்ல உள்ள பாதுகாக்கப்பட்டு, தோள்களும் பலப்படக்கூடிய செயல வந்து செஞ்சுட்டு இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இதனால சுகர் குறையுமா? அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வருது. கண்டிப்பா குறையும். கழிவு வந்து நல்லா நீங்கிருச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல வந்து இன்சுலின்கள் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிச்சிரும். இன்சுலின் போடுறதையும் வந்து நம்ம குறைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படிங்கும்போது, அப்ப தோல்கள் பாதுகாக்கப்படும், கழிவுகள் நீக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இத செஞ்சுக்கிரலாம். இன்னும் சிலர் சொல்றாங்க, எனக்கு வந்து அ சுகர் கிடையாது. ஆனா வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம் வந்து தொந்தரவு இருக்கு. சிறுநீரக தொந்தரவுனால எனக்கு தோள்கள்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2மே ஒரே விஷயம் தான். அதுக்கு சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு தகவல மட்டும் சொல்லிர்றேன். சரி. அப்போ நமக்குள்ள கழிவுகளையும் வெளியேத்தி தோள்கள பாதுகாக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல கோவக்காய இந்த ஜூஸாவும் எடுத்துக்கிரலாம், பச்சையாவும் எடுக்கலாம். சமைச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா, வேக வச்சு நீங்க சாப்பிடக்கூடிய செயல செய்யுங்க. சரிங்களா? அத நெறைய என்ன பண்ணிடுறாங்கன்னா, கோவக்கானா இன்னைக்கு நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். ஃப்ரை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முறையில பண்ணாம, நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றங்கள வந்து நம்மளுக்கு உருவாக்கும். அது ஒரு அற்புதமான காய். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஆ இந்த கோவக்காயோட கோவை இலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த கோவை இலைய வந்து நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, மேல் பூச்சாகவும் பயன்படுத்தலாம், உள் பூச்சாகவும் பயன்படுத்தலாம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோவக்காய விட கோவை இலை வந்து தோல்ல அவ்வளோ அற்புதமா வேலை பாக்குது. இத மேல் பூச்சா பயன்படுத்துறதுன்னா, நம்மளுக்கு தோல்ல தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குல்ல, அந்த சமயத்துல அந்த கோவை இலையோட கொஞ்சம் மஞ்சள் அரைச்சு நீங்க வந்து அது மேல் பூச்சா பயன்படுத்தலாம். ஒரே ஒரு நிமிடம். அப்போ வந்து மஞ்சள், கோவை இலை அரைச்சு அத வந்து நம்ம மேல்ல பூசி, இல்ல குளிக்கிறதுக்கு நம்ம சோப்புக்கு பதிலாவும் பயன்படுத்தலாம். இல்ல ஒரு 10 நிமிடங்கள் வந்து நம்ம ஊற வச்சிரணும். ஊற வச்சுட்டு, இத நீங்க பயன்படுத்தும்போது வந்து தோள்கள்ல வந்து அடைப்புக்கள்லாம் நீங்கி ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நெறைய அ மேல் பூச்சுக்கள் வந்து மருந்துகளாகவோ, ஆ அதாவது அழகு சாதன பொருட்களாகவோ பயன்படுத்தி,
அதனால அந்த தோல்கள் வந்து மூடி வேர்வை துளிகள்லாம் வெளியே போக முடியாம ரொம்ப சிரமப்படுது. அப்படி உள்ள நபர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அந்த தோலை வந்து அந்த அடைப்புகளை நீக்கினதுக்கு வந்து இந்த கோவை இலை வந்து நல்ல அருமருந்தாக பயன்படுது. இத உள்ளேயும் எடுக்கலாம். உள்ள எந்த மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதிகமா தோல் தொந்தரவு உள்ளவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்? இல்ல எனக்கு வந்து மலமே சரியா வெளியேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை இலை ஒரு 10 இலை. அதிகமா எடுக்க வேண்டாம். 10 இலை. ஒரு 5 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸியில விட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டு அத வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்லா ஒரு கல்லு உப்பு. இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பச்சை உணவா பயன்படுத்தும்போது, ஒரு இந்துப்பு பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பிஞ்ச்சு தான். ஒரு பிஞ்ச்சு வந்து இந்துப்பு பயன்படுத்தி அரைச்சு அப்படியே உள்ள குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, குடிச்ச குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க கொஞ்சோண்டு வெந்நீர் அருந்திருங்க. கொஞ்ச நேரத்துல வந்து வயிற்றுல உள்ள கிருமி நாசினியா கூட புழுக்களையும், அந்த வயிற்றில் தேங்கியுள்ள கழிவுகளையும் மலம் வழியாக வெளியேத்தி ரொம்ப ஒரு பாதுகாப்பான செயல செய்யும். இன்னும் என்ன அப்படின்னா, பித்தப்பை கற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க பாத்தீங்களா? இந்த பித்தப்பை கற்கள்ல வந்து அப்படின்னா, பித்தப்பை கற்கள் வந்து கொழுப்பு தேங்கும். கொழுப்பு வந்து செரிமானமாகாம படலமாக மாறி அதுக்குரிய விஷயங்களா இருக்கும். அப்ப அந்த பித்தப்பை கற்கள் தேங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கோவக்காயோட என்ன பண்ணணும் அப்படின்னா, பீர்க்கங்காய் இருக்கு பாத்தீங்களா? பீர்க்கங்காயும், கோவக்காயும் சேர்த்து நீங்க ஜூஸ் அடிச்சு குடுக்கணும். இது ஒரு 50 கிராம் அப்படின்னா, அது ஒரு 50 கிராம் எடுத்து ஜூஸ் அடிச்சு அந்த சாறை மட்டும் உள்ள நம்ம குடுத்துக்கிட்டே வரும்போது வந்து, அந்த பித்தப்பை கற்கள் வந்து மாறக்கூடிய செயல வந்து அற்புதமா வந்து செஞ்சுட்டு இருக்கும். அதனால ஆ இந்த கோவக்காயோட பயன்பாடுகள் இவ்வளவு இருக்கு. இது வந்து சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல தான் குடிக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து வெறும் வயித்துல தான் குடிக்கணும். நல்ல விஷயம் தான். ஆனா வெறும் வயித்துல எடுத்து செரிமானம் இல்லாம ஒமட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னா, சாப்பிட்டு 1 மணி நேரம் அல்லது வந்து 2 மணி நேரம் கழிச்சு வந்து அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அத எடுத்துக்கிரலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து சொல்லி தள்ளாது. இது எதுக்காக அப்படின்னு சொல்றேன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஜீரண மண்டலம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால எந்த ஒரு மருந்தையோ, ஏதோ ஒரு விஷயத்த அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணி அங்க ஜீரணம் பண்ண முடியல. அது வெளித்தள்ளிக்கூடிய வேலைய வந்து செஞ்சுருது. சரிங்களா? கர்ப்பிணி பெண்கள் வந்து கோவக்காய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமா எடுக்க சொல்லுங்க. சமைச்சு எடுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தா மட்டும் பச்சையா வந்து எடுத்துக்கிற சொல்லுங்க. காய்கறில அத உணவுல சேர்த்துக்கிறதுல ஒண்ணும் தவறே கிடையாது. வீட்ல வந்து நாட்டு கோவக்காய் இருக்கு அப்படின்னு சொன்னா, அத சமையலுக்கு நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா உங்களால கண்டிப்பா சாப்பிட முடியாது. அத நீங்க வத்தலா மாத்தி பயன்படுத்திக்கோங்க. இல்ல பழமான பிறகு அத கூட சாப்பிட்டுக்கோங்க. இது கோவக்காயோடைய இன்னைக்குரிய சிறப்புகள். இத பத்தின கோவக்காக்குரிய தகவல மட்டும் இன்னைக்கு கேளுங்க. அதுக்குரிய செய்திகள நம்ம பார்ப்போம். நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் அற்புதமாக அந்த காய்கறின்னு ஒவ்வொரு காய்கறியை பற்றி நமக்கு அற்புதமாக குடுத்துட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு அ உறுப்புகளுக்கு உண்டான காய்கறிகளாகவும் இருக்கிறது. அதேபோன்று உறுப்புகளுடைய பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வையும் ஒவ்வொரு காய்கறிகளும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று வந்து கோவைக்காய்க்கு உண்டான அற்புதமான ஒரு செய்திய வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ முறை, அதனுடைய மகத்துவம், அதனுடைய மருத்துவ முறைய வந்து இன்னைக்கு சிறப்பா குடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்திக் குடுத்த அலமேல் மங்கை அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி. இப்ப அவங்க சொன்ன மாரி உங்களுக்கு இதுல சந்தேகங்கள், இன்றைக்கு கோவைக்காய் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேட்டு தெரிந்துக்கலாம். நன்றி.
சக்திவேல், தூத்துக்குடி. இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற கோவக்காய் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமா சாப்பிடலாம். அத பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். அம்மா வணக்கம். நான் சக்திவேல், தூத்துக்குடி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா இப்போ வந்து மலைக்கொடல தங்குதா அல்லது வயிற்றுல தங்குதாம்மா கழிவுகள் எல்லாம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மலைக்கொடல் வழியா வெளியேறணும். ஆமா, ஐயா, அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வெளியேற்றம் வந்து மலக்குடல் வழியா வெளியேறியா? சரிங்களா? நிறைய கழிவுகள் வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய சாப்பாடு முறை சரியில்லைன்னா நிறைய வந்து வயிற்றுலயே கூட நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிருது. வயிற்றுலயே அப்படின்னா சொல்ல போனா எப்படின்னா முழுசா நம்மளுக்கு ஜீரணமாகமா இரைப்பையோட வேலையே கூழ்மமாக்கக்கூடிய வேலைதான். கூழ்மமாக்கி வெளித்தள்ளக்கூடிய வேலைதான். சரிங்களா? அந்த கூழ்மம் முழுசா ஒரு கிரைண்டர்ல மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அது முழுசா ஆட்டி முடிக்க நம்ம அடுத்து ஒரு அரிசியவோ ஏதோ பருப்பவோ போட்டோம் என்ன ஆச்சுன்னா உள்ளது என்ன ஆகும், அரைபடாது. அடுத்து உள்ளதும் அரைபடாது. ரெண்டுமே தடைப்பட்டு நின்றோம். அந்த வேலை இரைப்பையில நடக்கும். அப்ப இந்த கழிவு வந்து என்னன்னா அங்கங்க உறுப்புல போய் ஏதாவது ஒரு கழிவா வந்து தேக்கமடையும். அடுத்ததா வந்து என்ன ஆகும் அப்படின்னா மலத்திலையும் வந்து தேக்கமடையும். அது நம்ம எடுக்கிற உணவு அதெல்லாம் முறையை பொறுத்து ஒண்ணு ட்ரை ஆகவோ, ஒரு சிலருக்கு என்ன செய்யும்னா மலங்கிறது வந்து 4 முறை 5 முறை போகும். கேட்போம் மலம் எப்படி போகுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நல்லா போகுது. ஒரு நாளைக்கு 4, 5 முறை போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி செஞ்சாலும் அது மலச்சிக்கல் தான். மலம் என்பது காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் நன்றாக செமிச்சு மஞ்சள் நிறத்துல குழல் வடிவத்துல போகக்கூடிய ஒரு செயலை செய்யணும். சரிங்களா? இதுல எந்த மாற்றம் அடைஞ்சாலும் அங்க மலச்சிக்கல் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். மலச்சிக்கல்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். அதான். கண்டிப்பா வந்து வயிறு புளிச்சு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து நீங்க கண்டிப்பா அது அதிகமா வந்து உணவுல வந்து புளிப்பு அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் அந்த புளிப்பு எடுத்தாலும் அந்த புளிப்புக்கு ஏத்த உழைப்பு தரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதனால புளிப்பு உணவுகளை தவிருங்க. நல்ல நார்ச்சத்து உணவுகளை வந்து அதிகமா எடுக்க ஆரம்பிங்க. நல்ல உடல் உழைப்பு கொடுங்க, மாறி. நன்றி. நன்றி. நன்றியா. நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பு. அடுத்ததா சத்யநாராயணி, நீங்க கேள்வி கேட்கலாமா? சத்யநாராயணி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, அந்த பித்தப்பை கல்லு கரையறதுக்கு கோவக்காய் சொன்னீங்கல்ல, கோவக்காவும் பீர்க்கங்காயும். கோவக்காய் இந்த நாட்டு இந்த செடியில அந்த கோவக்காயா இல்ல கடையில விக்கிறது? இல்லம்மா, மார்க்கெட்ல கிடைக்குதுல அதுவே போதுமா. ஓகேங்க. இதோட வேற எதுவும் ஆட் பண்ண வேணாமாமா? இது 50 கிராம், இது 50 கிராம் மட்டும் போதும். அதுவே போதுமானதுமா. உங்களால அந்த இது எடுக்க முடியல, கசப்பு தன்மை தெரியுது அப்படின்னா கொஞ்சம் மிளகு சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாமா. ஓகேங்கம்மா. எத்தனை நாள்மா இதை எடுத்துக்கணும்? அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? இல்ல அவங்கவுங்க தன்மை, உடல்ல அந்த கற்களோட தன்மை இதெல்லாம் பொறுத்து இருக்கு. சரிங்களா? வந்து ஒரு 10 நாள் 11 நாள் மட்டும் எடுங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து உங்க உடல்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம கேப் விட்டுக்கிட்டு எடுத்துக்கணும். இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய உணவு வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த மாற்றங்களை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக அன்பழகன், நீங்க கேள்வி கேட்கலாம். நன்றி. அன்பழகன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். காலேஜ் சக்கரம் குழுவினர். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது தினசரி மதிய உணவுல 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா உடல் எடையும் குறையும். 100 நாள் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா நல்ல ஒரு உடல் எடை குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு மருத்துவர் சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டேன். எடுத்துக்கலாம் 100 கிராம். அதாவது மதிய உணவுல கோவக்காய் மட்டும் கிடையாது, நீங்க எந்த காய் எடுத்தாலும், அதாவது உணவே இல்லாம வெறும் காய் மட்டும் எடுத்தா கூட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். சரிங்களா? அந்த காய் வந்து உங்களுக்கு உங்க உடம்புக்கு வந்து பச்சையா ஏத்துக்கிறதா இல்லாட்டினா வேக வச்சு சாப்பிடணுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க.
சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. மத்தவங்க கேட்கறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தது வைரம், நீங்க கேள்வி கேட்கலாமா? வைரம். 10 முதல் வாழ்த்து 13 வளமுடன் வயசு உள்ளவங்க. நன்றிம்மா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்த்து வளமுடன்மா. உங்க ஸ்பீச் எல்லாம் நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப நல்லா நன்றிம்மா. இருக்குமா. அம்மா எனக்கு இப்ப இந்த குளிர் நேரம்னால அரிக்கு ம், பத்துங்க, அரிச்சா சொரஞ்சா வெள்ளை வெள்ளையா வருதுமா. அது எதனாலம்மா? ம், எப்பமா ம், அரிக்காது, திடீர்னு அரிக்கும். குளிர் அரிச்சா அது காலத்துலம்மா. வெள்ளையா வரும். ஆ, 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 ஆமா. ஆ. அந்த உங்களுடைய பல்லுல உடம்புல வந்து அந்த பல்லுல ம், வந்து ஒரு மாதிரி இந்த வெள்ளையாட்டு ம், வருதுமா. எவ்வளவு தேய்ச்சாலுமே ஆ, இந்த ஆ, ஆ. கருப்பா இருக்கு, கருப்பா இருக்கு. அது எதனாலம்மா? ஓகேம்மா. அதாம்மா, உங்க உடல்ல வந்து கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? குளிர் ஆஹ் அதிகமா தெரியுதாம்மா? ஆஹ் என்னம்மா? ம். குளிர் அம்மா, உங்களுக்கு எதுவும் அதிகமா தெரியுதா? ஆமா ஆமா, நைட்டு வந்து இது இடையில நாங்க ஆ, நாங்க இருக்குது ஆ. நாகர்கோவில், இடையில நல்லா குளிர் ம், அடிக்காப்புல ம். இருக்கும். ஆமா. ம், ஆமா. ம், ம். அதுதாம்மா. ம். அதான். உங்களுடைய உடம்புல உங்களுக்கு தேவையான கொழுப்பு இல்லன்னு அர்த்தம். சரியா? அப்ப நல்ல சரி. கொழுப்பு தரக்கூடிய உணவுகள வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. சரிங்களா? கொழுப்புனா என்னதுமா? என்ன சாப்பாடு கொழுப்பு? கொழுப்புக்கெல்லாம் வந்து நீங்க நல்லா நெய் எடுக்கலாமா? ஆ ஆ சரிங்களா? ஆ ஆ. நல்ல நெய்யா வந்து உருக்கி உணவுல டெய்லியும் கொஞ்சம் ஒரு 5 எம்எல் அல்லது 10 எம்எல் அது சேர்க்கிறது மாரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ம். ஆ சரி சரி. நீங்க புரதமும் வந்து நல்லா ஆ ஆ பயறு வந்து வேக வச்சு சாப்பிடுறது மாரி ஒரு விஷயங்கள எடுத்துக்கோங்க. ம் கொழுப்போட ம். விஷயமும் நல்ல கொழுப்பா எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள வந்து நீங்க பாருங்க. இது வந்து சரி சரி. உடம்புல கொழுப்ப உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். ம் உடம்புக்கு ம். நல்ல தெம்பையும் குடுக்கக்கூடிய செயல செய்யும். சரிங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க ஆ வளமுடன்மா. சரி. வாழ்க வளமுடன். பாய். அப்படி உள்ள நீங்க வந்து கோவக்கா வந்து நீங்க சமைச்சுதாம்மா, இல்லாட்டினா சூப்பா போட்டு நீங்க கோவக்கா விடுங்கம்மா. ஒரு ஆ 1/4 ஆ கிலோ எ சூ சூப்பா வடிச்சு ஆ சூப்பா ஆ வேக வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கழிவும் வெளியேறும். உங்களுக்கு ஆ வந்து ஆ. கொழுப்பும் பாதுகாக்கப்படும். அப்படி செய்யுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க. நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக கதிரேசன், நீங்க கேள்வி கேட்கலாம். கதிரேசன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆமா இந்த கதிரேசன். ஆமா இந்த நான் 76 இயர்ஸ் ஓல்டு. இப்ப இந்த சொல்லுங்க. அந்த கோவக்காய் வந்து சூப் போட்டு சாப்பிடலாம்னு சொன்னீங்க, கழிவு நீக்கத்துக்கு. ஆமா. மலச்சிக்கல். ம், ம், ம். பச்சையா சாப்பிட்றத விட சூப் போட்டு சாப்பிடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு பாக்குறேன். தாராளமா எடுக்கலாம்யா. அந்த சூப்னா எத்தனை எத்தனை காய் போடணுமா? ஐயா, சூப்புனா ஒரு 1/4 கிலோ கூட சேர்க்கலாம்யா. ஒரு ஆளுக்கு 1/4 கிலோ எடுக்கலாம்யா. அந்த சாறை மட்டும் தான் நீங்க குடிக்க போறீங்க. காய் தேவை கிடையாது உங்களுக்கு. சரியா? நீங்க நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் சிம்லயே வேக வச்சு அந்த சாறை இறக்கிட்டு, அதுல நீங்க வேணும் அப்படின்னா 2 வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம்லாம் தட்டி போட்டு குடிங்க. தயவு செஞ்சு அந்த சூப்லலாம் இந்த பாசிப்பயிரையோ, அந்த கான் மாவு இந்த மாரிலாம் சேர்த்து டேஸ்ட்டுக்காக குடிக்காதீங்க. சூப்புங்கிறதுல வந்து உப்பும் போடக்கூடாது, தக்காளியும் போடக்கூடாது. இதெல்லாம் 2ம் போட்டீங்கன்னா, அந்த சூப்பு வேல பார்க்காது. சரிங்களா? சரி, வெங்காயம், மிளகு, மிளகு, சீரகம். சீரகம், வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு போடலாம். அதுவும் எனக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம்லாம் சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெறும் மிளகு, சீரகம், மஞ்சள், பெருங்காயம் இத வந்து போடுங்க. மஞ்சள். ம். இது இப்ப இது வந்து கூட இது போட்டு டொமேட்டோ கூடாதுமா? தக்காளி கூடாது. தக்காளி கண்டிப்பா கூடாது. கண்டிப்பா கூடாது. தக்காளி, உப்பும் கூடாது. உப்பு கூடாது. கண்டிப்பா சூப்புனாலே உப்பு போடக்கூடாது. அப்ப ஒரு அரை அரை 1/4 கிலோ போட்டு தண்ணியில ஊற வச்சு வச்சு நல்லா சிம்ல போட்டு ஒரு எவ்வளவு நேரமா வேக வைக்கணும்? ஒரு 1 ஹவர் வேக வைக்கணுமா? அது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும்யா. 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆயிடும். ம். அது இதெல்லாம் மிளகு, சீரகம் போடணும். இது தாளிக்க கூடாதுல்லம்மா? தாளிக்க கூடாது. இல்லையா, கண்டிப்பா தாளிக்க கூடாது. இது வந்து அப்படியே கடைசியில ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு குடிக்கணும். ம். ஏம்மா? ஆ, ஆமாங்க. இது வந்து எத்தனை நாள் டெய்லி குடிக்கலாமா? இல்லாட்டி எப்படி? குடிக்கலாம்யா. குடிக்கலாம்யா. ஓகே. நன்றி அம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பு. மீண்டும் ஒரு அந்த அறிவிப்பை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் பேர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம தொடர்ச்சியா இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களோட பேரு, அவங்க ஊர் பேரு, அவங்க செல் நம்பரை நம்ம நோட் பண்ண சொல்லியிருக்கோம்.
அதை வந்து தயவு செய்து தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த 6 மாத கால வகுப்புல கலந்துக்கிட்ட நீங்க வந்து தயவு செய்து அந்த நம்பர் கொடுத்துருங்க, உங்க நம்பர் கொடுத்துருங்க. ஏன்னா அதற்குண்டான தொடர்ச்சியா பயிற்சியில கலந்துக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ் கொடுக்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மாத கால பயிற்சி, 48 நாள் பயிற்சி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எனக்கும் ஆசிரியர் உங்களோட அந்தஸ்து, அதாவது அந்த அளவுக்கு உயர்றதுக்கு நானும் வாய்ப்பை ஏற்படுத்திக்க போறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய நம்பர் கொடுக்கக்குள்ளேயே நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்குண்டான நம்பரை நான் இப்ப சொல்றேன். அந்த நம்பரை தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கிட்டு நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேக்ஸிமம் உங்க பேர் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜா கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான சந்தேகங்கள் இருந்தா மட்டும் நீங்க அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒர்க்ல இருக்கிறவங்க. நம்ம அடிக்கடி பேசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 9944 37 22 07 9944 37 2207 சுபாஷினி அவங்க நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு. குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து குழந்தைகள் கலந்துருக்காங்க. எத்தனை குழந்தைகள், யார் பெற்றோர்கள் குழந்தைகளை கலந்து வைக்கிறீங்க அப்படிங்கிறவங்க தயவு செய்து அந்த நம்பர் கொடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலச்சக்கரம் கர்நாடக சங்கீதத்தை வந்து நமக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் நமக்கு சம்ருதி சாம்பத் ஐயரும் சிறப்பா நமக்கு வந்து வகுப்படுத்திட்டு வராங்க. அதனுடைய தொடர்ச்சி, அதாவது முழுமையாக அந்த கன்னட சங்கீதத்தை வந்து கற்றுக்கணும். அதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. நம்ம அதை பத்தி தெரியப்படுத்தலாம். அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்தலாம். முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க இருந்தாலும் அதை தெரியப்படுத்தலாம். அது மாதிரி அவங்க கொடுக்குற அனைத்து விதமான இசை நீங்க சங்கீத நிகழ்ச்சிகளும் நீங்க கற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்குண்டான பெயர்களையும் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. உங்களுடைய நம்பரை அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அது மாதிரியான விருப்பங்கள் இருந்தா நீங்க தெரியப்படுத்தி சொல்லிடலாம். இது மாதிரி எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அதற்குண்டான நம்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 733 94 27415 733 94 27415 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பருக்கு அவங்க வந்து தீனதயாளன் அப்படிங்கிறவங்களுடைய இது. நீங்க அதுக்கு அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மட்டும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தது நிகழ்ச்சியில கலந்துக்கிற அன்பர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம வந்து விருப்பத்தொகை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாசத்துல இருந்து கொடுக்க போறோம். மாதம் உங்களால என்ன விருப்பத்தொகை கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது காலச்சக்கர மாசான்களுக்கு வந்து கொடுத்து உதவலாம் அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை உங்கள்கிட்ட வைக்கிறோம். அதற்குண்டான ஜிபே நம்பர் எல்லாமே இன்னைக்கு குரூப்ல நமக்கு ஷேர் பண்ணுவோம், பார்த்துக்குங்க. அதுல பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உண்டான தொகைகள் அப்படிங்கிறத நீங்க கொடுக்க விரும்பலாம். நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வந்து காவேரி செல்வி, சாரி கலை கலை நீங்க கேள்வி கேட்கலாமா? காவேரி செல்வி தான். ஓகே, நீங்க கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். காலை சக்கரம் அனைவருக்கும் மிக்க நன்றி. அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் வந்து என் உடல் கழிவுகள் எல்லாம் நல்லா போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்காக கடுக்காப்படி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த கண் வந்து இமை இந்த சைடு வந்து எனக்கு அடிக்கடி அரிப்பு ஏற்படுது. அரிப்பு ஏற்படும் போது தேங்காய் எண்ணெயோ அல்லது ஆமணக்கு எண்ணெயோ மேல அப்படியே தடவிக்கிடுவேன். அது பிறகு அரிப்பு நின்றுது. ஆனாலும் திடீர்னு அரிப்பு எதனால் ஏற்படுது என்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்குரிய மருத்துவத்தையும் சொல்லுங்க. ஆமா, அந்த மாதிரி கண்ணில் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கல்லீரலும் பித்தப்பையும் கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மெயினா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கல்லீரல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு வந்து நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த மாற்றம் வந்து நடக்கும். அப்புறமா வந்து நீங்க வந்து டெய்லி இரவு கூட வந்து தொப்புள்ள வந்து நெய் வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உஷ்ணங்கள் குறைபாடு வந்து மாறி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓ சரி மேடம். ஹீட் இருக்கிறதுனால கண்டிப்பாமா. ஓகே ஓகே ஓகே. கல்லீரலும் பித்தப்பையும் வந்து உஷ்ணமாகுது, அதனாலதான். ஓ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நன்றிம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்ததாக விவேக் ஆனந்தன், நீங்க கேள்வி கேட்கலாங்கய்யா. விவேக் ஆனந்தன். திரும்ப போக மாட்டேங்குது. ஹேண்ட் ரைஸ் செலக்ட் பண்ணு. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா.
மேடம் இப்ப இந்த கோவை இலை வந்து பார்த்தீங்கன்னா, அல்சருக்கு உள்ள எடுத்துக்கலாம். நெய் விட்டு வதக்கின்னு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி எடுத்துக்கலாங்களா மேடம்? எடுக்கலாம் ஐயா, எடுக்கலாம். நீங்க ஆனா அது அளவு வந்து பார்த்துக்கோங்க. 10 இலைக்கு மேல எடுக்கக்கூடாது. கோவை இலை ம். எடுக்கலாம் அல்சருக்கு. அதே போல வந்து குப்பைமேனி இலையும் வந்து நெய்யில அதுவும் சீரகமும் வதக்கி உப்பு சேர்க்கக்கூடாது. சரிங்களா? சரிங்க அத மேடம். சேர்த்து கொஞ்சம் அப்படியே ஒரு நீங்க நேரம் சாதத்துல சாதத்துல போட்டு எடுத்துக்கலாம். ஓ! குப்பைமேனி இலை, கோவை இலை 2 இலைங்களா மேடம்? ம். எதுவுமே ம். 10 இது இலை தான் ஐயா. 10 2யும் இலை சேர்த்து எடுக்கக்கூடாது. இது தனியா, அது தனியா ம். எடுக்கணும். சரிங்க மேடம். இது 10 இலை தினமும் எடுக்கலாமா மேடம்? இல்ல ஏதாவது வாரத்துல 2 நாள், 3 நாள் அப்படி எடுக்கலாமா? ஐயா, 1 வாரம் எடுங்க. அதுக்கப்புறம் வாரம் 2 நாட்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தது லாவண்யா பாஸ்கரன், நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. கொஞ்சம் குயிக்கா கேளுங்க. வணக்கங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு வணக்கம்மா. கேள்வி. இப்ப சொல் காய்கறி எல்லாமே பிஞ்சு காய்களா தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இதுல நம்ம ம். பச்சையா சாப்பிடும்போதோ, இல்ல ஜூஸ், சூப்பு குடிக்கும் போதோ, அந்த பிஞ்சு ம். காய்கள், முத்தின காய்கள்னு அது ஒரு வகை அப்படின்னு இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து பச்சையா எடுக்கும்போது வந்து பிஞ்சு காய்கறிகள் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். சப்போஸ் எல்லாருக்குமே அது கிடைக்கணும்ல. கிடைக்காதப்ப வந்து இத வந்து நல்லா மென்று சாப்பிடக்கூடிய ஒரு செயல வந்து செய்யணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஓகே. சரிங்கம்மா. நன்றிம்மா. அப்ப சூப்புக்கும் உங்களுக்கு பிஞ்சு காய்கள், முத்தின சூப்புக்குலாம் நீங்க காய்கள். இல்ல பிஞ்சு போடலாம், முத்துன காய்கறிலாம் போடலாம் சூப்புக்கு. நம்ம அதனுடைய சார தான் எடுக்க போறோம். அதனால வந்து அத எடுக்கலாம். சரிங்கம்மா. நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக அன்ஷியா, நீங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. அன்ஷியா. வணக்கம். காலை சக்கர குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அம்மா எனக்கு ஒரு கேள்வி. உளுந்து பவுடர் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அதை டெய்லி குடிக்கலாங்களா? டெய்லிங்கிறது தவறான விஷயம்மா. வாரத்துல உங்களுக்கு 2 எப்ப நாள். தேவையோ எதுக்காக தேவையோ எடுத்துக்கோங்க. காலையில குடிக்கணுங்களா? நைட்டு குடிக்கலாங்களா? நைட்டு கண்டிப்பா குடிக்கக் கூடாது. காலையில. இப்ப காய்கறிகள் பத்தின சந்தேகங்கள் இருந்தா கேளு. ஓகே. தேங்க்யூ மேம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜெயபிரதா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஜெயபிரதா. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. வணக்கம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு நாட்டு மாடு வச்சிருக்காங்க ஐயா. கையில பால் கறந்தா கையெல்லாம் தோல்லாம் உரிச்சிட்டு வெடிச்சு போகுது. கண்ணு இமையில, உதடு மேல அது மாதிரிலாம் தோல் உரிச்சிட்டு வருதுமா. இல்ல அதுக்கும் அது எதனால? இதுக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு அந்த அதனுடைய உஷ்ணத்துக்காக உங்க கை வந்து அந்த பக்குவப்படாம வந்து அதுக்குரிய விஷயத்துல சரிங்களா? நீங்க அப்படிங்கும்போது அதுக்குதான் வந்து விளக்கெண்ணெய கையில அப்ளை பண்ணிட்டு தான் வந்து அத வந்து செய்வாங்க. நீங்க அத செய்றீங்களா? விளக்கெண்ணெய் அப்ளை பண்றீங்களா? இல்லம்மா. விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பால் பீச்சுங்க. மொத பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் வந்து அந்த வெடிப்புகள் வராது. அந்த உஷ்ணம் உங்களுக்கு தவிர்க்கப்படும். சரிங்க. சரிங்க. நன்றிம்மா. இப்ப தம்பி 14 வயசு ஆகுது. சளி வீசிங் 2, 3 நாளா இழுத்துக்கிட்டே இருக்கு மேம். அதுக்கு என்னமோ வைத்தியம்? வீசிங்காவே இருக்கா? இழுத்துட்டே இருக்கு மேம் 2, 3 நாளா. ஓ! வீசிங். இப்ப அந்த கிளைமேட்னால வருதா? எப்பயுமே அவருக்கு வீசிங் இருக்குமா? எப்பவுமே ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். ஸ்விம்மிங் போனாரு. அதுல இருந்து தான் மேம் இருக்கு. சரி, நீங்க வந்து முருங்கை விதைய வந்து டெய்லி 1 சாப்பிட கொடுங்க. சரிங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, தேங்காய் எண்ணெயில பச்சை கற்பூரம் போட்டு அந்த நெஞ்சு பகுதியில வந்து நல்ல ஒரு ஒத்தடம் மாரி வச்சு கொடுங்க அவங்களுக்கு. ஒரு மசாஜ் மாரி கொடுங்க. சரிங்களா? அதே போல வந்து இந்த கோவக்காவ கூட நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த சளிலாம் வந்து அப்படியே மலமூலமா வெளியேறிரும். அவருக்கு வந்து கோவக்காவ வந்து பச்சையா எடுக்கிறதா இல்லைன்னா சூப்பா கொடுத்துடுங்க. சரிங்கம்மா.
ம். சரிம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக டி நீங்க பேசலாம். THI. ஐயா THI யாரு? நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. THI. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. கேக்குதும்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, சூப் வந்து வேக வச்சு காய் இருத்துட்டு ஜூஸ் மட்டும் குடிக்க சொல்லி, அந்த காயும் சாப்பிடலாங்களாம்மா? வேண்டாம், தேவையில்லைம்மா. அப்படிங்களாம்மா? சரிங்கம்மா. இன்னொரு டவுட்டுங்கம்மா. கோவக்காய் வந்து சொல்லுங்க. பொதுவா சாப்பிட்டா ஞாபக மறதி வரும் மூளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாங்களாம்மா? அப்படிலாம் கிடையாதும்மா. கழிவை வெளியேற்றிருச்சுன்னா உங்களுக்கு மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. தேங்க்யூ. நன்றி நன்றி. நன்றி நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஏன்னா அடுத்தது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க. போதும். பொன்மேனி, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அம்மா, அந்த வணக்கம். குப்பைமேனி இலை 10 இலையும் அந்த கோவை இலை 10 இலையும் தனித்தனியா நெய்யில வதக்கி சாப்பிட சொன்னீங்க. அது எதுக்காகம்மா? அது மட்டும் சரியா காதுல விழுது. ஆமா, இப்ப நிறைய தேவை உள்ளதை எடுக்கலாம். அவருடைய தொந்தரவுக்கு அவங்க கேட்டாங்க, சரிங்களா? இல்ல, மலச்சிக்கலுக்கா? அல்சருக்காக கேட்டாங்க. சரி சரி, ஓகேம்மா. இது இந்த சரிம்மா. நாட்டு கோவக்காய் வந்து பச்சையா சாப்பிட முடிஞ்சா டெய்லி ஒண்ணு சாப்பிடலாமாம்மா? எடுத்துக்கலாமா? சரிங்கம்மா, ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது பத்மலீலா, நீங்க கேள்வி கேட்கலாம். பத்மலீலா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எனக்கு வந்து ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்கு. TSH வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன ஆமா? நம்ம தைராய்டு அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் தான் மருந்து, சரிங்களா? இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பொடியை நறுக்கி மிக்சியில அடிச்சு தோல் விதை சதையோட அடிச்சு அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு கொஞ்சோன்னு அதுல வெந்நீர் சேர்த்து அருந்திவாங்க ஒரு 5 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் வாரம் 2 முறை வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே. இது காலையில வெறும் வயிற்றுலையா? ஆமா, கண்டிப்பா. ஓகே அம்மா, நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது சுகுமாரி, நீங்க கேள்வி கேட்கலாமா? சுகுமாரி. வணக்கம்ங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து இந்த சோரியாசிஸ் மாதிரி ரொம்ப வந்தது. அது இப்ப கால்லாம் ட்ரையா இருக்கு. அதுக்கு இந்த கோவக்காய் எப்படி யூஸ் பண்ணலாங்க? சுகர் பிரஷர் இருக்காமா? சுகரும் இருக்கு எனக்கு.